ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஆடி கிருத்திகை செலிப்ரேட் பண்ணோம்ல, அந்த வீடியோவோட விலாக் தான். இது வந்து அப்லோட் பண்ண ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதனால். இப்போ வந்து காலையிலேயே கிச்சன் எல்லாமே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டீ போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து பருப்பு வேக வச்சுருக்காங்க. இந்த விலாகில் வந்து என்னை விட அம்மா தான் நிறைய பண்ண போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 2 o'clock வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். கிருத்திகைன்னா எல்லாருமே நாங்கள் வீட்டில் விரதம் இருப்போம். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் டீ மட்டும் குடிச்சிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து பாஸ்தா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி நான் பாஸ்தாக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் பாத்திரத்தில் பாஸ்தா வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்க போகிறோம். அம்மா வந்து ஜவ்வரிசி பாயாசத்துக்கு குக்கரில் போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா பாஸ்தாவுக்கு கொஞ்சம் சாஸஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு பாஸ்தாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ், பாஸ்தா இதெல்லாமே எப்போயாவது ஒரு வாட்டி தான் கொடுப்போம். ரெகுலராலாம் கொடுக்க மாட்டோம். பாருங்கள், நல்லா உதிரியாக பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். வேணும்னா போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு பால் காய்ச்சிட்ருக்கோம். அந்த பக்கம் 2 காய் வந்து வேக வச்சிட்ருக்கோம். ஒன்று வந்து சிக்கடி காயின்னு சொல்லுவாங்க அது, அப்புறமா பீன்ஸு. நான் வந்து வடைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து உளுத்தம் வடை அப்புறமா பருப்பு வடை 2மே செய்ய போகிறாங்க இன்றைக்கி. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து டைம் 12 ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னால் ஃபுல்லாலாம் வீடியோ கவர் பண்ண முடியாது. அதனால தான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது எல்லாமே. பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பருப்பு அப்புறமா ஜவ்வரிசி 2மே வேக வச்சுருக்காங்க. அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாமிக்கு செய்கிறதுனால இது எதுவுமே ருசி பார்க்காம தான் செய்யணும். அம்மா வந்து இங்கே முக்கால்வாசி எல்லாமே முடிச்சிட்டாங்க. வடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இது வந்து பீன்ஸ் பொரியல், பாயாசம், இது வந்து சிக்கடிக்காய் பொரியல், உளுத்தம் வடைக்கும் சாமிக்கு வந்து எல்லாமே படைச்சாச்சு. இப்போ வந்து பூஜை பண்ண போகிறோம். பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். ஃபெஸ்டிவலில் மெயின் திங் என்னென்னா இந்த வாழை இலை போட்டு சாப்பிட்ற விஷயந்தான். நாங்கள் வெளியே இருந்து சூளம் ஏற்றி சாமியை உள்ளே கூட்டிகிட்டு போவோம். இதுதான் நாங்கள் எப்பயுமே ஃபெஸ்டிவல்ஸில் செய்கிறது. சாக்கியை வந்து கட்டி வச்சிட்டோம், இல்லைனா சூளத்தை வந்து மெரிச்சிட்டோம். அவ்வளோதான், பூஜை எல்லாமே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நானுமே அதுக்குள்ளே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து விரதம் இருந்தோம். இப்போ தான் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வாழை இலை போட்டு சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே நான் காலையிலேருந்து விரதம் இருப்பேன். இப்போ வந்து எல்லாமே சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல், உளுத்தம் வடை, பருப்பு வடை, பீன்ஸ் பொரியல், பாயாசம், சிக்கடிக்காய் பொரியல், படையல் சாப்பாடு, சோறு, பருப்பு குழம்பு, அப்பளம். அவ்வளோதான். இதை நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.